அன்புமணி ராமதாஸ் சார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டுட்டு வந்தாங்க. எல்லா சிகரெட் அட்டை பெட்டிகள்லையும் சிகரெட் பிடிப்பது உயிருக்கு ஆபத்துங்கிறதோட மென்ஷன் பண்ணதோட இல்லாம அங்க அந்த குறியீடையும் பாதிக்கப்பட்ட நுரையீரலுடைய அந்த புகைப்படத்தை வெளியிடணும் என்பதை மிகப்பெரிய அழுத்தம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சிகரெட் கம்பெனிஸ் எல்லாம் பல ஆயிரம் கோடி வர்த்தகம் கொண்டவர்கள். அவர்கள் அவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுத்த போதும் உறுதியாக நின்று செய்து காட்டியவர் நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தேங்க்யூ. சொன்னது மாதிரி நான் மினிஸ்டர் இருந்த நேரத்தில் இந்த இதுக்கு பெரிய ஆப்போசிஷன் வந்தது. Tobacco lobby is the biggest mafia in the world. And எனக்கு நான் மினிஸ்டர் இருந்தப்போ I was 35 யங்ஸ்டர். அங்க போய் டெல்லி இஸ் a top place, who's who எல்லாம். அங்க as a யங்ஸ்டர் நான் அங்க போய் உட்கார்ந்துட்டு பார்த்தா டொபாக்கோ பப்ளிக் பிளேசஸ்ல ஐ பேன் ஸ்மோக்கிங் இன் பப்ளிக், பொது இடங்களில் புகைப்பிடிக்கிறத தடை பண்ணேன். அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. டொபாக்கோனா அது சும்மா சிகரெட்லாம் இல்ல, பீடி கம்பெனி இருக்கு. பீடி தொழில் பெரிய தொழில். பீடி இலையை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் அது ஒரு பெரிய குரூப் இருக்காங்க. அது பீடி ரோல் பண்றவங்க, பீடி தயாரிக்கிற முதலாளிகள், அப்புறம் சிகரெட், இவங்க எல்லாமே ஒரு பெரிய குரூப். சிகரெட் இஸ் இன்டர்நேஷனல் லாபி மாஃபியா. ஏகப்பட்ட பிரஷர். 150 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு என்ன பதவியிலிருந்து எடுக்கணும்னு. என்னோட கூட இருக்கிற சக அமைச்சர்கள் they put pressure. வெரி சீனியர் கேபினட் மினிஸ்டர் என் கொலீக் ஹெல்பென்ட் இதை வரவே கூடாது. அப்புறம் எங்கெங்கயோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நிறைய பண்ணாங்க லாபி. பட் I was steadfast. மன்மோகன் சிங் at the time prime minister, he stood by me. இல்லனா இதெல்லாம் என்னால கொண்டு வந்து வாய்ப்பே கிடையாது. அவர் India has lost a great person. அதுல இன்னொன்னு, சினிமால நீங்க மறந்துட்டீங்க. சினிமால ஸ்க்ரோல் வருது இல்லைங்களா, டிவியில புகைப்பிடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடு, மது உடல், நான் தான் அதை கொண்டு வந்தேன் நான். பட் எனக்கு அன்னைக்கு கொண்டு வந்த இன்டென்ஷன் என்னன்னா, சினிமாவில் புகைப்பிடிக்கிற காட்சியே வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா மூவி இண்டஸ்ட்ரி they went against me. என் மேல ஏகப்பட்ட சண்டை. மூவி இண்டஸ்ட்ரி, ஷாருக் கான்ல இருந்து அமிதாப் பச்சன்ல இருந்து எல்லாம் என்ன திட்டி கிட்டி. மகேஷ் பட் டைரக்டர், அவர் went to the extent of saying, யார் அந்த அன்புமணி, யார் அவனை மனத்திரி ஆக்குனது, who gave his MBBS degree, he is not fit to be. இப்படி எல்லாம் என்னை பத்தி திட்டி I didn't care. எனக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு பண்ணணும். I was steadfast in my, and then finally we could bring out this pictorial warning. இன்னைக்கு 80% of the cigarettes packet warn பண்ணி படம் கேன்சர்லாம் வரணும்னு. I'm happy that I could contribute. Great sir, great. Thank you.